ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் விரும்பும் சமையல். இன்றைக்கி நம்ம இட்லிக்கு மாவு எப்படி அரைக்க போகிறோம், அதுக்கு எவ்வளோ அரிசி ஊற வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம சேனல் வழியாக நீங்கள் பார்க்குறீங்க. புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன், இட்லி ரெசிபீஸ் கம்மிங் சூன்னு. அதுதான் இன்றைக்கி இட்லிக்கு எந்த அரிசி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அங்கே பாருங்கள், நான் புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இட்லி அரிசி எடுத்தாலும் சரி தான், ரேஷன் அரிசி எடுத்தாலும் சரி தான், எந்த அரிசியாக இருந்தாலும் நான் சொல்கிற அளவுகளில் நீங்கள் அரிசி ஊற போட்டிங்கன்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ நான் இட்லிக்கு அரிசி மெஷர்மெண்ட்டு கப்பு இதில் தான் நான் அளக்க போகிறேன். அரிசி எல்லாமே, அரிசி உளுந்து எல்லாமே இந்த கப்பில் தான் நான் அளந்து அரிசி ஊற போட போகிறேன். நீங்கள் எந்த கப்பு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிடுங்க. இப்போ இந்த கப்புக்கு நான் ஒரு கப்பு புழுங்கல் அரிசி சேர்க்குறேன், அதாவது சாப்பாட்டு அரிசி. அதே கப்பில் இன்னொரு கப்பு கூட அளவு அரிசி எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், அடுத்தது நான் ஒரு அரை கப்பு இந்த அரிசி எடுக்கிறேன், சாப்பாட்டு அரிசி. அடுத்தது ஒரு அரை கப்பு நான் இது கூட என்ன சேர்க்க போகிறேன்னா பச்சரிசி சேர்க்க போகிறேன். ஏன்னா தோசையும் இதே மாவில் தான் நம்ம சுட போகிறதுனால கொஞ்சம் பச்சரிசி சேர்த்தது நல்லது. அதனால் அரை கப்பு நான் பச்சரிசி, அப்படி மொத்தம் 3 கப்பு நான் அரிசி எடுத்துருக்கிறேன். மொத்தம் நான் 3 கப் அரிசி நான் இதில் எடுத்துருக்கேன். ரொம்ப கவனமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி தெரிஞ்ச இது அரிசி எங்களுக்கு போட தெரியும் அப்படிங்கிறவங்க இது ஸ்கிப் பண்ணிடுங்க, பிரச்சனை இல்லை. யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் 3 கப் அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 1/4 கப் உளுந்து நம்ம எடுக்கணும். எப்போவுமே 1 கப் அரிசிக்கு 1/4 கப் உளுந்து, அது சரியாக இருக்கும், அளவு சரியாக இருக்கும். 1 கப் அரிசி 1/4 கப். இப்போ நான் 3 கப் அரிசிக்கு 3/4 கப்பு உளுந்து நான் எடுக்கிறேன். பாருங்கள், 3 கப் அரிசிக்கு 3/4 கப்பு உளுந்து நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இது கூட 2 ஸ்பூன் வெந்தயம் நீங்கள் சேர்த்துடுங்க. இப்போ இதை நம்ம நீட்டாக கழுவி நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு உளுந்த ஒரு 2 தண்ணி நல்லா கழுவிடுங்க. இப்போ அடுத்ததாக அரிசியை நம்ம கழுவி எடுத்துடலாம். அரிசியும் 2 தண்ணி கழுவி எடுத்துருங்க. நான் உளுந்து 2-3 தண்ணி கழுவுனேன். ஏன்னா அந்த உளுந்து ஊற வைக்கிற அதே தண்ணியில் தான் நான் மாவு அரைப்பேன். அதனால் அதை 2-3 தண்ணி நல்லா நீட்டாக கழுவி எடுத்துக்கிட்டேன். அரிசியை அந்த தண்ணியை நான் எடுக்க மாட்டேன். அதனால் ஒரு தண்ணியோ 2 தண்ணியோ நீட்டாக கழுவி வச்சுடுங்க. இப்போ நான் உளுந்த மூடி நான் இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். உளுந்து நான் ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன், அரிசி வெளியில் தான் இருக்கும். இப்போ ஒரு 5 to 6 hours அது நல்லா அப்படியே ஊறுறதுக்கு நம்ம அப்படியே விட்டுறணும். அப்புறமா 6 hours கழிஞ்சாச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு உளுந்து அரைக்கிறேன். தண்ணி எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு கிரைண்டரில் உளுந்தை மாத்திரம் போடுங்க. அப்போ தான் எந்த பருக்கையும் இல்லாமல் நல்லா அரைஞ்சி வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துடலாம். ஒரு 2-3 நிமிஷம் தண்ணி இல்லாமல் அந்த உளுந்தை நீங்கள் அரைய விடுங்க. சைடு ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுடுங்க. பிகினர்ஸ் கை விடும்போது கவனமாக பாருங்கள், ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கையை விட்டு தள்ளி விடுங்க. ஒரு 5 minutes போதும். அது கொஞ்சம் ஓட விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடலாம். பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கிறேன். அதை உளுந்து ஊற வச்ச அதே தண்ணியில் தான் நான் இதை அரைச்சி எடுக்கிறேன். நல்ல கூலிங் வாட்டர். ஏன் இந்த தண்ணியில் நான் அரைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த கிரைண்டர் சில நேரம் ஹீட் ஆகும். அப்போ இந்த தண்ணி விட்டு நம்ம மாவு அரைச்சோன்னா அந்த மாவில் அதிகமாக ஹீட் வராது. அதனால தான் நான் இந்த மாதிரி அரைக்கிறேன். இப்போ மூடி போட்டாச்சு. அப்பப்போ ஓப்பன் பண்ணி அந்த மாவை தள்ளி விட்டுடுங்க. ஓரங்களில் வரக்கூடிய மாவை தள்ளி விட்டுடுங்க. தண்ணி தேவைப்பட்டால் தெளித்து விட்டுருங்க. இப்போ மாவு அரைஞ்சாச்சா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணணும்னா, இப்படி ஒரு தண்ணி எடுத்துடுங்க. அதில் மாவை கொஞ்சமாக எடுத்து போடுங்க. மாவு இப்படி மிதக்கணும். இப்படி மிதந்துன்னா நமக்கு மாவு அரைஞ்சாச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ மாவு நல்லா அரைஞ்சிட்டு நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம அடுத்ததாக அரிசியை போட்டு அரைக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். நான் மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்க்கிறேன். சிலவங்க மாவு அரைச்ச பிறகு நீங்கள் சுடும்போது வேணும்னா வேக வைக்கும் போதோ தோசை சுடும்போதோ எடுத்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கிடலாம். நான் வந்து மாவு அரைக்கும் போதே உப்பு போட்டுருவேன். இங்கே பாருங்கள், மாவு இப்போ வந்து எனக்கு ரெடி ஆயிட்டு. இந்த பதத்தில் நான் இப்போ கிரைண்டர் ஆஃப் பண்ணி மாவு நான் வந்து வாரி எடுக்கிறேன். பிகினர்ஸ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மாவு அதுலேருந்து எடுங்க. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அதில் விட்டு அந்த கிரைண்டரை அந்த ஓரங்களில் இருக்கிற எல்லா மாவையும் நீட்டாக தள்ளி விட்டு நான் கழுவி அதை எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த தண்ணி நான் அந்த மாவு கூட சேர்க்க போகிறேன். 1 கப்பு தண்ணி தான் அதில் சேர்த்துருக்கிறேன், சின்ன கப்புக்கு. இப்போ மாவை நல்லா கை கொண்டு கலக்கி விடுங்க. உள்ள வரைக்கும் கை விட்டு நல்லா கலக்கி விடுங்க. மாவு கலக்கிறதுக்கு முன்னாடி கையை நல்லா சுத்தமாக கழுவிக்கிட்டு கலக்குங்க. இந்த மாதிரி மாவு நல்லா கலக்கி வச்சாதான் மாவு நல்லா பொங்கி வரும். இப்போ நீட்டாக கலக்கிட்டோம். இப்போ நான் கொஞ்சம் மாவை இந்த ஒரு சின்ன பாத்திரத்துலேயும் தனியாக நான் எடுத்து வைக்கிறேன். நான் ஏன் இப்படி எடுத்து வைக்கிறேங்கிறத நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ரெண்டையுமே நான் மூடி வச்சுட்டேன். இப்போ அடுத்த நாள் காலையில் நான் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். சின்ன பாத்திரத்தில் வச்சுருக்க மாவும் பொங்கி வந்திருக்கு, பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்கிற மாவும் பொங்கி வந்திருக்கு. இப்போ இந்த மாவை நான் கரண்டி விட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இட்லி அவிக்கிறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது மாவு. பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ பெரிய பாத்திரத்தில் இருக்கிற மாவே நான் உங்களுக்கு காட்டித்தரேன். இப்போ நான் வந்து இந்த பெரிய பாத்திரம் இருக்கிற மாவை நான் அப்படியே கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இந்த சின்ன பாத்திரத்தில் இருக்கிற மாவை வச்சு தான் நான் இப்போ இட்லி வேக வைக்க போகிறேன். நான் அரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவு எனக்கு 1 வாரத்துக்கு தாராளம் தெரியும். 1 வாரத்துக்கு மேலே நான் மாவு வைக்க மாட்டேன். இப்போ நம்ம இட்லி வேக வைக்கலாம். பாருங்கள், இட்லி தட்டில் நான் எண்ணெய் தடவை போகிறதில்ல, ஆயில் தடவை போகிறதில்ல. அதை நான் கழுவிட்டு அந்த ஈரம் அந்த இட்லி தட்டில் இருக்கும்போதே மாவை விடணும். இந்த ட்ரையாக இருக்கும்போது நீங்கள் மாவு விட்டிங்கன்னா மாவு வந்து இட்லி இலகி வராது. அதனால் அந்த பாத்திரத்தை கழுவிடுங்க. லைட்டாக தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா எடுத்துக்கிடுங்க. இப்போ அதில் வந்து நம்ம மாவு விடலாம். ஏற்கனவே தண்ணிங்க கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம அந்த இட்லி தட்டுகளை வைக்கிறேன். மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்லேயே நமக்கு இட்லி ரெடி ஆயிரும். பாருங்கள், இட்லி ரெடி ஆகிட்டு. இட்லி எடுக்க முன்னாடி கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு இட்லி எடுங்க. அது எனக்கு ரெக்கார்ட் ஆகாமல் போயிட்டு. பாருங்கள், இட்லி இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் அந்த இட்லி எடுத்து உங்களுக்கு நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எவ்வளவு பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். பாருங்கள், அதை பிக்கும் போதே எவ்வளவு கேக் மாதிரி சூப்பராக வருது பாருங்கள். இவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள்